வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் அனலிஸ்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்புக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இணைஞ்சிட்டாங்க. யாரெல்லாம் இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சிபி டீமோட அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிகே. டோட்டலி பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் ஒரு மிகப்பெரிய ரோலு. இந்த தடவை பார்த்திங்கன்னா டிகே கோச்சிங்குள்ளே இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை டிகேவோட பிளானிங் எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய அந்த ஒரு ரோலை எப்படி ஒரு ப்ராக்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தன். டிகே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டார். அதே நேரம் பார்த்திங்கன்னா குர்னல் பாண்டியா, புவி, யாஷ் தயால் டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் பிளேயர்ஸ் இன்றைக்கி வேறு லெவலில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சுயாஷ் சர்மாவும் இன்றைக்கி டீமில் ஜாயின் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் கேம்புக்கு மிகப்பெரிய லெவலில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுடைய அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு 5 நாள் இருக்குது. அந்த 5 நாள் டைமை பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. முதல்ல அவங்க பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா பிளேயர்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அன்பாக்ஸ் ஈவெண்ட் முடிச்சுட்டு அந்த இடத்துல ப்ராக்டிஸை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் அவங்க அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்சை ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கூடிய விரைவில் நம்ம ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் மேட்சை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஜேக்கப் பெத்தல் எப்போ ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற அப்டேட்டு. ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 days ஆஃப் டைமில் அவர் ஜாயின் பண்ணிடுவார். அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜேக்கப் பெத்தலை ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் அவரே வாலண்டியராக நான் 100% ஃபிட் ஆகிட்டேன், நான் பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஐபிஎல் 2025 வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னதுனால கொஞ்சம் முன்னாடியே ப்ரீவியஸாக ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆர்சிபி கொஞ்சம் அந்த இடத்துல பிளேயர்ஸோட ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். பிளேயர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. அதனால் இங்கே நம்மளுடைய சைடில் பார்த்திங்கன்னா அவரே வாலண்டியராக இன்வால்வ் ஆகி வரேன்னு சொன்னதுனால கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா மற்ற வேலைகளில் ஆர்சிபி இருப்பாங்க. ஜேக்கப் பெத்தாலோட சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் நீட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் கொடுத்தாகணும். அண்ட் அவர் மேலே நிறைய ஹைப் இருக்குது. பிபிஎல்லையும் அவர் விளையாடி இருந்தார். கொஞ்சம் ஒரு அவுடேட்டடாக இருந்தாலும் முடிக்கும் போது ரொம்ப ஹெவியாகவே முடிச்சிருந்தார் அந்த சீசனை. அதனால் ஜேக்கப் பெத்தல் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறது தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற விஷயம். ஜேக்கப் பெத்தல் சைடில் ரொம்ப எஃபிஷியண்ட்டான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறாங்க ஆர்சிபியில். பட் அந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ரோலை யார் டேக் ஆன் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் பெரிய ரோல். டோட்டலி அந்த இடத்துல அந்த ஷூஸை ஃபில் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அதுதான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபி வர்சஸ் கேகேஆரோட அந்த ஒரு ரோட் மேப் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி. ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் 2025 சீசன் ஓப்பனராக இருக்குது. அந்த மேட்ச்க்கான பிளேயிங் லெவன் டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டிஸ்கஸ் பண்ணி அதற்கான வேலைகளில் ஈடுபடுறதுக்காக மார்ச் 15 அப்படிங்கிற அந்த ஸ்லாட் ஒதுக்கியிருக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மற்ற மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ரைவல்ரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. என்ன கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. அதனால் சீசன் ஓப்பனராக அது மாட்டிருக்கிறதுனால ஆர்சிபி வேறு லெவலில் அதை வின் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. உங்கள் ஒப்பீனியனில் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் இந்த தடவை ஆர்சிபிக்காக யார் ஹையஸ்ட் ரன்ஸ் அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.